தெரியாதுக்கா. அண்ணனுக்கு நான் நெருங்கின சொந்தம். என்ன ஒன்று 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஊரே காலி பண்ணி போயிட்டுங்க. அப்படியா? சரி சரி, வா தம்பி டீ குடிப்பே. இல்லை, டீ குடிக்கிற பழக்கெல்லாம் எனக்கு இல்லைக்கா. பத்திரிக்கை கொடுத்துட்டு போகலான்னு வந்தான். என்ன தம்பி டீ கூட குடிக்கிறது இல்லையா? பரவாயில்ல, இந்த காலத்தில் ஸ்கூல் படிக்கும்போதே பீடி சிகரெட்னு நாடே கெட்டு போய் கிடக்குது. நீ நல்ல பையனாக இருக்கிற. பொண்ணு இருந்தா குழந்தா கட்டி வச்சிருக்கலாம். எங்கள் பையனை பார்த்து வச்சிருக்கிறோமே. ஆமாம் தம்பி, சொந்த ஊரையா விட்டு போயிட்டீங்க? 1000 இருந்தாலும் சொந்த ஊர் தான் நிறந்துரும். நாங்களா போயிட்டுங்களா சொல்ல முடியாதுக்கா. ஊருக்காரங்களே அடித்து துரத்தி விட்டாங்க. என்ன தம்பி சொல்கிற? அப்படி என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைக்கா. பக்கத்து வீடு தான், அத்தை முறை தான் ஆகணும். அவன் என்ன பண்ணுற, ஒரு 5 பவுன் நகை எடுத்துனுங்கிறாங்க. எடுத்துன்னு வந்தால் நல்லது போகும்போது போட்டுன்னு போய் எல்லாம் பத்திரமா வீட்டில் வையே. வாங்கின்னு வந்து அப்போ அந்த வீட்டில் சொன்னது, இந்த வீட்டில் சொன்னது, பக்கத்து வீட்டில் சொன்னது எல்லா பக்கம் சொல்லி வந்தேன். எங்கள் வீட்டில் என்னையை பிடிச்சி நீ எதுக்கும் ஆக மாட்டேன்னு என்னையை ஆசினாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு. நைட் ஆனதும் போனோம். நடு வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துன்னு கிடந்தேன். கத்தி எடுத்து கறக்குன்னு அறுத்து போட்டு 5 பவுன் நகை தூக்கின்னு போகவே இல்லை. அப்புறம் என்ன ஊருக்காரன் கண்டுபிடிச்சி அடித்து துரத்தி விட்டாங்கக்கா.